ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு குழம்பு செய்யலாம்னு நெனச்சிட்டு இருந்தேங்க. இவர் பாட்டுக்கு பாவக்காய வாங்கிட்டு வந்துட்டாருங்க. சரின்னு பாவக்காய கட் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு கசப்பெல்லாம் போகணும்னு கொஞ்சம் நேரம் ஊற வச்சாச்சுங்க. பாவக்காய் குழம்புக்கு கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடலப்பருப்பு, சீரகம், மிளகு, சோம்பு, அப்புறம் அந்த முழுசா தோல் உரித்து வச்ச சின்ன வெங்காயம், அப்புறம் தக்காளி, அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு எல்லாத்தையும் வதக்கியாச்சுங்க. அப்புறம் அதிலேயே மிளகாத்தூளு, மல்லித்தூளு, மஞ்சத்தூளு எல்லாத்தையும் போட்டு ஒரு கிளறு கிளறி விட்டு, துருவின தேங்காய் கொஞ்சம் எடுத்து போட்டு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டு எடுத்து வச்சாச்சுங்க. அப்புறம் மறுபடியும் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு, அப்புறம் 2 கட்டி பூண்டு அதையும் போட்டு நல்லா செவக்க விட்டு, அதுக்கப்புறம் பொடிசா நறுக்குன சின்ன வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு, அப்புறம் நம்ம அரிஞ்சு வச்ச பாவக்காய ஒரு அலசு 2 கழுவிட்டு உப்பெல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கோங்களா, 2 அலசிட்டு பாவக்காய எடுத்து போட்டு உப்பு போட்டதுனால நான் உப்பு போடலைங்க. அப்புறம் பாவக்காய் வேவறதுக்கு அளவா கொஞ்சம் தண்ணி ஊற்றியாச்சுங்க. அப்புறம் காய் ஒரு அரை வேக்காடு இருக்கும்போது புளி கரைச்சி ஊற்றியாச்சுங்க. அப்புறம் நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து ஊற்றிட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது 1 ஸ்பூன் உப்பு போட்டாச்சுங்க. அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது இறக்கியாச்சுங்க. சுட சுட சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி பாவக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க.